நல்லது. நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வசனம் தொடர்கிறது. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரத்யட்சமாய் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உங்களுடைய அலைச்சலை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய அங்கலாய்ப்பை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடுகிற போராட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன், எல்லா கஷ்ட நஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், என்ன இருந்துங்க? கொஞ்சம் பலன் இருந்தும். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே நாம் 6 நாட்கள் கடுமையான வேலைகளை செய்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், போராடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்கு போயே ஆக வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டே ஆக வேண்டும், தேவனோடு கூட அந்த ஒரு 2 மணி நேரத்தை செலவு பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இங்கே ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். அதாவது கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அதாவது கரும்பு மிஷின் பார்த்துருப்பீங்க. ஒரு கரும்பை உள்ளார விட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? சக்கையாக பிழிஞ்சு வந்துடும், எல்லா சாரும் வெளியில் வந்துடும். அது இருக்கிற எல்லா சாரையும் வெளியில் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சக்கையை குப்பையில் போடுற அளவுக்கு வச்சுருவாங்க. அப்போ அதே போல் நீங்கள் 6 நாட்களும் கஷ்டத்தை பட்டிருக்கலாம், அல்லது வேதனையோடு கூட இருக்கலாம், கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் பலனோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருந்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லது நீங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தான் எல்லாமே இருக்கலாம். பணம் கொஞ்சம் இருக்கலாம், பொருளாதாரம் கொஞ்சம் இருக்கலாம், சுகம் கொஞ்சம் இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தான் இருக்கலாம், அல்லது சமாதானம் கொஞ்சம் தான் இருக்கலாம், அல்லது நிம்மதி கொஞ்சம் தான் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய பலனை என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலனை அறிந்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், அவர் என்னை பலப்படுத்துவார், இந்த வார நாட்களில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் அவர் பூரணமாய் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் போகும்போது இந்த கொஞ்ச பலத்தோடு அல்ல, அதிக பலத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? கடந்து செல்வீர்கள். பாருங்கள், உதாரணத்துக்கு சில சம்பவங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கையில் இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்கள் மலைகளிலுள்ள கெபிகளிலும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாய் கொண்டார்கள். இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமிலேக்கரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து, வசனம் தொடர்கிறது. இங்கே நாம் சுருக்கமாக உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானருடைய கைகளிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். ஒரு 40 வருட காலம் சமாதானமாய் போகிறது. ஒரு 40 வருட காலம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போகுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று சில பாவங்களை, தேவனுடைய சொல்லை கேட்காமல் சில பாவங்களை, சில அக்கிரமங்களை, சில மீறுதல்களை செய்யும் போது தேவன் மீதியானவருடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது 7 வருட காலம் மீதியானவருடைய கைகளிலே அடிமையாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மீதியானவர்களுடைய அவர்கள் வருகிற பொழுது இவர்கள் விதைத்து இருக்கிற அந்த விதை அல்லது அந்த அறுவடை பண்ணி வைத்திருக்கிற நெல் பயிர்கள் அல்லது காய்கறிகள், கனிகள், ஆடு மாடுகள், கொழுமையாக இருக்கிற அனைத்தையும் இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தினந்தோறும் நடக்கிறது. அப்படி நடக்கிற பொழுதெல்லாம்
இவங்க எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க? அவங்க வரும்போது இவங்க சம்பாதித்து இவங்க விளைச்சல் பண்ணினது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் குகைக்குள்ளார கொண்டு போய் வச்சு ஒளிஞ்சு இருந்து வாழ்கிறாங்க. அப்போ ஒரு குகைக்குள்ளார எவ்வளோ பேர் வாழ முடியும்? இதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்லுகிறது? ஒரு குகைக்குள்ளார ஒரு 4000 பேர் மாத்திரம் ஒளிந்து கொள்ளலாமா? எத்தனை பேருங்க? 4000 பேர். ஒரு குகைக்குள்ளார 4000 பேர். அப்போ பாருங்கள், அங்கங்கே குகைக்குள்ளாரையும் பள்ளத்தாக்குக்குள்ளாரையும் அரணான பட்டணத்துக்குள்ளாரையும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வரும்போது தானியங்களை பாதுகாக்கணும், அவங்க வருகிற பொழுது மிருக ஜீவன்களை பாதுகாக்கணும். இல்லைன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கொள்ளையிட்டுட்டு போகிறாங்க. இப்படி சில வருடங்கள் கடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி போக போக இங்கே ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தர் கையில் நின்று உங்களை ஒடுக்கின யாருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்களுக்கு தேசத்தில் உள்ள ஏமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து யார்கிட்ட பேசுகிறாருன்னா, இதில் அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். அந்த கிதியோன் எங்கே அமர்ந்திருக்கிறார்னா, அவர் பாருங்க, போய் அவங்க வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மீதியானர் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க, அந்த தானியங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆலை, அதாவது ஒரு சக்கரை ஆலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஆலைக்குள்ளார போய் உள்ளார உக்காந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அறுவடையை என்ன பண்ணுறாரு, அடித்து அதை என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல போய் தேவ தூதனானவர் சொல்கிறாரு. 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாராம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ளார என்ன ஆகணும்? நான் பராக்கிரமசாலியா? கர்த்தர் என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரா? நான் இங்கே வந்திருக்கிறதே கொஞ்சம் பலத்தோடு வந்திருக்கிறேன். ஏன்னா விட்டால் போதும், எது நான் பாட்டுக்கு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு கம்முன்னு இருந்துக்கலாம். என்னை பார்த்து பராக்கிரமசாலிங்கிறாரா? அப்போ ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா தர போகிறாரா? பாருங்க, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. வசனம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீங்கள் ஆராதனைக்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், அல்லது கடன் அடைப்பதற்காக முயற்சி பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்களை செய்வதற்காக நீங்கள் பலன் குன்று போய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அனுப்புகிறது யாருங்க? கர்த்தர். அனுப்புகிறது யாருங்க? கர்த்தர். நீங்கள் கொஞ்சம் பலன் தான் இருக்குது ஆண்டவரே, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பலன் தான் இருக்குது, இதை வச்சு என் வீட்டை எப்படி கட்ட முடியும்? கொஞ்சம் பலன் தான் இருக்குது, நான் சம்பாதிக்கிற சம்பாதியமெல்லாம் என் வீட்டில் தங்க மாட்டேங்குது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பலன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலனோடு நீங்கள் போ. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன் கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை கட்டி தருவேன், நிலங்களை வாங்கி தருவேன், ஐஸ்வர்யங்களை வாங்கி தருவேன், சமாதானங்களை வாங்கி தருவேன். எல்லாம் முன்னால் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்னு சொல்கிறாருங்க. வாய்க்க பண்ணுவாரா, பண்ண மாட்டாருங்களா? நிச்சயமாக பண்ணுவார்.
நீங்கள் கொஞ்சம் பலனோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து அனுப்பும்போது கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. கிதியோனுக்கு இருந்த அதே பலனை, அதே கிருபையை உங்கள் மேலே தருவார். நீங்கள் செய்வது இந்த மாதத்தில் அல்லது இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணுவாருங்க, செய்வாருங்க. இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு வசனங்களை காட்டுகிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாங்க. 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். யாருங்க தங்கியிருந்தா? எலியா போய் எங்கே தங்கியிருக்கிறாரு? ஒரு ஆற்றண்டைகிட்ட போய் அமர்ந்திருக்கிறாரு. காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். என்னன்னா ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் இந்த எலியாவை என்ன பண்ணுகிறாரு? தேவன் போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்? ஒரு காகத்தை அனுப்பி காலையில் பாருங்கள் கொண்டு வந்து என்ன சொல்லுதுங்க, அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. சுட சுட காகம் சுட சுட அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. சாயந்தரமும் சுட சுட அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. எவ்வளோ நல்லதுங்க, எவ்வளோ கஷ்டமில்லாத வேலைங்க. இல்லைன்னா நம்மளே போய் மாவை பிணைஞ்சு சுட்டு எடுத்து அதை சாப்பிட்றதுக்குள்ளார இருக்கிற இது என்ன ஆகி போயிருங்க, பசியே ஆறி போயிடும். ஆனால் பாருங்கள், காகம் கொண்டு வந்து போஷிக்குது. அப்போ நம்ம நினச்சிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி வேணால் போஷிக்கலாங்க, எப்படி வேணால் நம்ம போஷிக்கலாம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அதின் காலத்தில் போஷிக்கிறவர், உதவி செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நேர்த்தியாக செய்வார். எலியாவுக்கு செஞ்சார்னா நமக்கு என்ன பண்ணுவாருங்க, செய்வாருங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு என்ன ஆகி போச்சு, வற்றி போயிடுச்சு. மழையும் இல்லை, பஞ்சம், என்ன ஆகி போச்சு, தண்ணியும் இல்லை. இப்போ எலியா என்ன பண்ணணும், சாப்பிட்டாருன்னா தண்ணி குடிச்சாகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளிட்டேன் என்றார். பாருங்க, எவ்வளோ அருமையாக போஷிக்கிறாரு. ஃபஸ்ட்டு காகத்தை வச்சு போஷிச்சாரு. அதுக்கப்புறம் சரி எலியா கஷ்டப்படுவார், போஜனத்துக்கு என்ன பண்ணுவாப்புல, தண்ணீர் வத்திருச்சு. ஆனால் இவர் எங்கேயாவது கொண்டு போய் வச்சு என்ன பண்ணணும், போஷிக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் சாரிபாத் என்கிற ஊருக்கு போய், போப்பா அங்கே ஒரு விதவை பெண் இருப்பா, நீ அங்கே போய் பாரு, அந்த பெண் உன்னை விசாரித்து உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பேலன். இங்கே எலியா கேட்குறாரு, அந்த அம்மா கிட்ட கேட்குறாப்புல, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வா. அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாப்புல, ஐயா எங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் மாவு இருக்குது, அந்த கொஞ்சம் மாவை வச்சு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இறந்து போகலான்னு இருக்கிறோம். அதுக்காக நான் இந்த காட்டுக்குள்ளார வந்திருக்கிற 2 விறகை பொறுக்கிறதுக்கு. எத்தனை விறகுங்க, கரெக்டாக 2 விறகு. 2 விறகுல அப்பத்தை சுட முடியுமா? அந்த அம்மா 2 விறகுன்னு தான் சொல்கிறேன். 2 விறகு பொறுக்கலான்னு வந்திருக்கிறேன். இந்த 2 விறகு எடுத்துகிட்டு போய் நானும் என் பையனும் அந்த அப்பத்தை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிடணும், நாங்கள் மறித்து போயிடணும், எங்களுக்கு உணவு இல்லை. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அவ சொல்றா, ஐயா எங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இந்த கொஞ்சத்தை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம், இந்த கொஞ்சத்தை வச்சு தான் எங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம், இந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் என் வாழ்க்கையில் முன்னேறுறேன், இந்த கொஞ்சம்தான். நீங்களும் இப்படி அமர்ந்திருக்கலாம், ஐயா கொஞ்சம் தாங்க ஐயா எங்கள் வீட்டில் பொருளாதாரம் இருக்குது, கொஞ்சம் தாங்க பணம் இருக்குது, கொஞ்சம் தாங்க ஆஸ்தி இருக்குது, கொஞ்சம் தாங்க ஐஸ்வர்யம் இருக்குது, கொஞ்சம் தாங்க சமாதானம் இருக்குது, கொஞ்சம் தாங்க பலன் இருக்குது, கொஞ்சம் தாங்க ஞானம் இருக்குது, கொஞ்சம் தாங்க அறிவு இருக்குது.
ஆனால் நீங்கள் எதை கண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், எலியா அவளை பார்த்து, பயப்படாத. என்ன சொன்னாருங்க? பயப்படாத, நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, உன்னை போஷிக்கிறவர் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு, உன்னை காப்பாற்றுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு. நீ அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு என்ன பண்ணு, கொண்டு வந்து என்கிட்ட கொடு, கொஞ்சம் என்கிட்ட கொடு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த அப்பத்தை போய் சுட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் அங்கேயே போய் உட்காந்துருப்பான். யோசிச்சு பாருங்களே, அந்த பையன் எங்கே உட்காந்துருப்பான்? அந்த அடுப்புக்கிட்டே உட்காந்துருப்பான். சரி, அம்மா நமக்கு தான் சுட்டு தராங்களாட்டு இருக்குது, பசி. அவன் உட்காந்துருக்கிறான். பார்த்தா சுற்றுனதுக்கப்புறம் எங்கே போயிடுச்சு, எலியாக்கிட்ட கொண்டு போகிறாப்புல அந்த அம்மா. அந்த பையனுக்கு என்னவாக இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பாருங்க. பாருங்கள், அதனால தான் பாருங்கள் அந்த அம்மா அதில் பாருங்கள், அந்த தொடர்ந்து 13வது வசனம், ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது பார்த்தியா, அதை நீ செஞ்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய தண்ணி என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும், உன் எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும், உன் மாவு தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், அது எப்போதும் சதா காலமும் நிரம்பி இருக்கும், அதில் ஒரு பற்றாக்குறையும் வராது, ஒரு பற்றாக்குறையும் வராது. நீங்கள் இன்னைக்கு கொஞ்சமாக கர்த்தருக்கு செய்யலான்னு எடுத்து வந்திருக்கலாம், அல்லது கொஞ்சமாக கர்த்தருக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கலாம். ஆனால் அவர் பார்க்குறார், அவர் பார்க்குறார். நீங்கள் விதைக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஆஸ்திகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் களங்கள் நிரம்பும், உங்கள் தானியங்கள் நிரம்பும், உங்களுக்கு கொஞ்சத்தையும் கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றி தருவார், அது நிறைவாய் மாற்றி தருவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம், 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தோம், கொஞ்சம் பேலன். பாருங்கள் தொடர்ந்து, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சொல்லுங்க, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு இந்த வார நாட்களிலே அல்லது இருக்கிற இந்த மாதம் முடிவதற்குள்ளார கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு திறந்த வாசலை நான் வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. இதே பாருங்க 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பிற்பகுதியை நீங்கள் வாசிச்சு பாருங்க. பிற்பகுதியில், தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சொல்லுகிறதாவது. நல்லா கவனிங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஒருத்தங்க வீட்டை பூட்டிட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, திறக்கவே முடியாது. பீரோவை பூட்டிட்டா சாவி இல்லைன்னா திறக்கவே முடியாது. சாவி எங்கே வச்சுருக்கிறீங்க, சாவி எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அதை யார் வேணால் பூட்டி வச்சிருக்கலாம், ஆனால் திறக்கிறவர் யாருங்க, அவர் உங்களுக்கு திறந்து தந்துடுவார். யாரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறாங்களோ அதை கர்த்தர் என்ன பண்ணிடுவார், லாக் பண்ணி வச்சிருவார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க. ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாது, அடைச்சி வைக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க. எல்லா கதவுகளும் இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது, எல்லா கதவுகளும் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் போகும்போது எல்லா காரியமும் வாய்க்கும். இது நான் வரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் போனீங்க, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, எல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு லாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் ஒரு முன்னேற்றம் இல்லை, எல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. கடனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, அடைக்கவே முடியல. அது என்ன பண்ணிருந்துச்சு, லாக் பண்ணிடுச்சு. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கற்பம் திறக்கும், உங்களுடைய திருமண காரியங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்கலாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம்
23வது வசனத்திற்கு நீங்கள் வாங்க. அப்போஸ் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம், பக்கம் 186வது பக்கம், எல்லாரும் வாசிக்கலாம். அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இங்கே யாரை அடித்தாங்க? யாரை கொண்டு போய் சிறையில் வச்சாங்க? இதற்கு மேலே இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். 20வது வசனம், அவர்கள் அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் களங்கம் பண்ணி ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். யார் போதிக்கிறா? பவுல். பவுல் என்ன பண்ணுகிறாரு? போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எல்லா பக்கமும். இதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசித்து பாருங்கள். இங்கே சீலாவுடைய ரட்சிப்பு, அப்புறம் சில காரியங்கள்லாம் நடக்குது. சில பவுலை பின்பற்றி ஒரு பெண் வந்து எப்போதும் ஓயாமல் பேசிக்கிட்டு இருந்தது, அதெல்லாமே நடந்த சம்பவங்கள்லாம் முன்னாடி இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே பவுல் எல்லாரிடத்திலும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு தான் ஜீவன், இயேசு தான் அற்புதங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சுவிசேஷங்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன போச்சு? ரோமர்களுக்கெல்லாம் இதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் பாருங்கள், இந்த யூதர்களாகிய இந்த மனுஷர்களை நம்ம எதையாவது பண்ணணும், இவங்களை பேசாமல் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் 22வது வசனம், அப்பொழுது ஜன கூட்டங்கள் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அப்போ எலும்ப பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே கூட்டி இவங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க? சில கூட்டங்கள் எல்லோரும் ஒன்று கூடிடுவாங்க. பார்த்தீங்களா? இவங்க எல்லாரும் பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதனால் நம்ம எல்லாம் இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெறுத்து ஒதுக்கணும், ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள் எல்லாம் கூடி எழும்பிடுவாங்க. அந்த மாதிரி எழும்பி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, அங்கே இருக்கிற ரோமரில் இருக்கிற சில அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு அதிகாரமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்தார் எல்லாருமே நீங்கள் போங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அவங்க வஸ்திரங்களை கிழிச்சு அடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளார மாட்டி அடி வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கினது இல்லை. ஆனால் பவுல் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு. பவுல் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள், அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு பத்திரமா பூட்டி வச்சுட்டாங்க. பாருங்கள், கதவு அடைக்கப்பட்டிருக்குது, யாரும் திறக்க முடியாது. முன்னாடி காவலர்கள் என்ன பண்ணுகிறாங்க? நிற்கிறாங்க. அதுவும் பாருங்கள், அவங்கள தொழு மரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கையும் காலையும் சேர்த்தி கட்டி போட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் அசைக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம், பவுலை போல நீங்கள் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, நல்லா கவனிங்க, கதவு அடைக்கப்பட்டிருக்குது, கையும் காலும் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் கையும் காலும் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பாடா, அடித்து அடிக்கி ரொம்பவே தாங்க முடியல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஐயோ கைகாலெலாம் வலிக்குது, யாராவது என்னென்ன ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையே, உதவி செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நினைப்போம். ஆனால் இவங்க பாருங்கள், அடி, காயம், ரத்தம், கையும் காலும் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் இவங்களை பாருங்கள், தேவனை துதித்து பாடினாங்கங்க. தேவனை துதித்து பாடுறாங்க. எப்படிங்க பாட முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாட முடியுமா? உங்கள் வீட்டில் 2 அடி வாங்கினோம்னாவே போய் உக்காந்து அழுகிறோம். இல்லைன்னா நம்ம வேறு எங்கேயாவது போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்பா வீட்டுக்கு போகிறோன்னு கிளம்பி போயிடுறோம். ஆனால் இங்கே பவுலையும் சீலாவையும் போட்டு அடின்னு அடித்து இது பண்ணி வச்சு உள்ளார உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது, உங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாயில் என்ன தான் இருக்கணும்?
துதி தான் இருக்கணும். உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய சத்தம் தான் இருக்கணும். புலம்பல் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? புலம்பல் இருக்கக்கூடாது. இதே நம்ம பவுலை அடியை நம்மளை அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க, நம்ம சொல்லியிருப்போம், கர்த்தாவே அவனை சபிச்சிரும், அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், உருப்படாமல் போகட்டும். சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம். ஒரு அடி கன்னத்தில் விட்டாவே மறு கன்னத்தை நம்ம காட்ட மாட்டோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஒரு கன்னத்தை அடித்தா நீ மறு கன்னத்தை காட்டுப்பாங்கிறாரு. ஆனால் நம்ம என்னவோம், ஒரு கன்னத்தில் அடி வாணுன்னு நேராக போய் முழங்கால போட்டு, ஆண்டவரே அவன் என்னை அடிச்சிட்டான், அடித்த கை என்னாகி போயிடணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும். ஆனால் இங்கே பவுல் பாருங்கள், எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்குது. இப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், துதிக்கிறான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை பாதுகாக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர்னு சொல்லி துதிக்கிறான். பாருங்கள், உங்கள் கதவு திறக்கப்படணும்னா, உங்கள் அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. வேறு எதையுமே பண்ண வேண்டாம், வேறு எதையுமே பண்ண வேண்டாம். வாயில் போட்டு இருக்கிறதெல்லாம் புலம்பாதீங்க, புலம்பக்கூடாது. புலம்புனோம்னாவே இருக்கிற கதவும் அப்படியே நல்லா இறுக பிடிச்சிக்கும், வரவே வராது. நம்மளை விட்டு என்ன பண்ணது, அடைக்கப்பட்ட கதவு திறக்கவே திறக்காது. பாருங்கள், அதுக்கப்புறம் பாடி துதிச்சாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகளெல்லாம் சொல்லுங்க திறவுண்டது. அதான் வசனம் சொல்லுது, உங்களுக்காக திறந்த வாசலை வச்சிருக்கேன், ஒருவனும் உங்களை என்ன பண்ண முடியாது, பூட்டி வைக்க முடியாது. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து புகழ்ந்து பாடுகிறாங்களோ அவங்கள ஒருவனும் ஒரு ஆளும் கட்டி வைக்க முடியாது, அடைச்சி வைக்க முடியாது. யார் திறக்கிறவர்? கர்த்தர் இருக்கிறார். அவர் திறந்தார்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒருத்தரும் பேசவும் முடியாது. பாருங்க, எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா கதவும் திறக்கும். இந்த நாட்களில் எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து போகும். நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். உங்கள் வழிகளெல்லாம் திறக்கப்படும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். அதிகமாக தேடுங்க, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைங்க, உங்கள் வாயில் வைங்க, அதைவே நீங்கள் பேசுங்க. எது திறக்குங்க, கதவுகள் திறக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, கதவு ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக இருக்கணும்னு என்ன பண்ணியிருக்கணும், ஓ எப்படியோ பூட்டை உடச்சி வெளியில் போயிட்டாங்களாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாருங்க. அந்த சிறைச்சாலை அதிகாரியெல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். எவ்வளோ அருமைங்க. ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி தான், வீட்டுக்குள்ளார இருக்கிறாங்க, கதவு திறக்கப்பட்டிருக்குது, கட்டுக்கெல்லாம் அவிழ்க்கப்பட்டிருக்குது, வேற எங்கேயும் வெளியில் ஓடலை, அவங்க உள்ளாரையே தான் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட என்ன செய்யணும். பாருங்க, எல்லா ஜனங்களும் பார்த்து உங்களை பார்த்து கேட்கணும், எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேலை செய்கிறீங்க, அந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்ட கதவெல்லாம் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் செய்கிறது மட்டும் எப்படிங்க வாய்க்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படிங்க நீங்களும் நானும் ஒரே சம்பளம் தான் வாங்குகிறோம், ஆனால் இந்த சம்பளத்தில் மட்டும் வச்சு நீங்கள் இவ்வளோ வீடுகளை கட்டிருக்கீங்க, நிலங்களை வாங்கியிருக்கிறீங்க, ஐஸ்வர்யங்களை வாங்கியிருக்கிறீங்க, புதிய வாகனங்களை வாங்கியிருக்கீங்க, எப்படிங்க வாங்கியிருக்கீங்க, என்ன காரணங்க, என்ன செஞ்சீங்க கேட்கணும், மற்றவங்க கேட்கணும். எப்படிங்க உங்கள் பிள்ளைகளை மட்டும் அந்த கல்லூரியில் படிக்க வச்சு இவ்வளோ டேலண்டாக வச்சுருக்கிறீங்க, எப்படிங்க உங்களால் முடியுது, எல்லாரும் கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிட்டுங்க, வாங்க எங்களோடு கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்களுக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு, அவர் நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்களை செல்வ செழிப்பாக வெப்பன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் தாங்க எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் வேணா வாங்க, அவரை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, எனக்கு செஞ்சதை விட உங்களுக்கு அதிகமாக செய்வாருன்னு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதுங்களா?
சொல்லணும். கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்கிறாரு, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் பலனோடு கூட வந்திருந்தாலும் உங்களை அனுப்புகிறவர் அவர் இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். நீங்கள் போகிற செய்கிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களில் ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு. ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, உங்களை ஒருவரும் பூட்டவே முடியாது. அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவனை கட்டியே வைக்க முடியலப்பா, எப்போ பார்த்தாலும் என்ன இங்கே இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது, இவனை என்ன தான் பண்ணுறது. சிலர் சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஒரு இதை முடிச்சுக்கலாம், இவன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு கால் கட்டு போட்டோம்னா சரியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? திருமணம் பண்ணி வச்சா சரியாக வந்துடுவான், திருமணம் பண்ணால் சரியாகிடுவாருங்களா? சரியாக வரமாட்டார். ஆனால் பாருங்கள், அப்படியாவது பண்ணி வச்சாலும் அவர் திரும்ப வந்துடுவார், நல்லபடியாக வந்துடுவார்னு பார்ப்பாங்க. ஆனால் எங்கே தான் இருப்பாருங்க, அவர் போக வேண்டிய இடத்துக்கு போவார், சுற்ற வேண்டிய இடத்துக்கு போவார். நான் என்ன சொல்கிறேன், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஒருவரும் நம்மளுக்கு விரோதமாக எதையுமே செய்ய முடியாது, பூட்ட முடியாது, பண்ண முடியாது. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.